பிக் பாஸ் வீட்டில் 73வது நாள் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நான் அடிபட்டு விழுந்தப்போ ஒரு குரல் தான் என் காதில் ஒலிச்சது. அவன் நடிக்கிறான்ற உன்னோட குரல் தான், அதுதான் எனக்கு ரொம்ப வலிச்சது அப்படின்னு சௌந்தர்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு ராணவ். 2 பேரும் எலியும் பூனையும் மாதிரி அடிச்சுக்காம மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. இப்போ கூட சௌந்தர்யாவுக்கு மனமாற மன்னிப்பு கேட்கணும்னு தோணல. ராணவோட பெரிய விளக்கத்துக்கு அப்புறமா அப்படி இருந்தால் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே விஷயத்த முத்துக்கிட்ட அதுக்கப்புறமா சொல்லிக்கிட்டு இருக்காரு ராணவ். நீ வெளியே தெரியறதுக்காக பண்ணுறேன்னு சௌந்தர்யா சொல்கிறா, எல்லாருமே இங்கே அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ராணவ் சொன்ன அதே லாஜிக்கையாக ராணவ் சொல்கிறாரு. போன முறையே புகார் வந்ததுனால ஜிப்ரிக்கு அடிபட்டுறக்கூடாது அப்படின்னு நான் கவனமாக விளையாடினேன் அப்படின்னு விஷால் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு ராணவ். இதுவே நீ தள்ளி ஜிப்ரிக்கு அடிபட்டிருந்தா இந்நேரம் நீ வில்லனாகி இருப்ப அப்படின்னு விஷால் சொன்னதும் 100% உண்மை. ராணவுக்கு அடிபட்டதுனால தனியாக இருக்கும் மஞ்சரியை முத்து தீபக் கூட்டணியோட இணைத்தி விடுறாரு பிக் பாஸ். ஆட்டம் ஆரம்பிக்குது. அடிபட்டிருக்கும் ராணவால் போட்டியில் கலந்து கொள்ள முடியலன்றதுனால சும்மா இல்லாமல் வீட்டை லைவ் கமெண்ட்ரியாக சொன்னது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. சில சமயங்களில் இது இடையூறாகவும் இருந்துச்சு. தீபக் மற்றும் ஜிப்ரிக்கு ஃபஸ்ட்டு தள்ளுமுழு ஏற்படுது. ஜிப்ரியின் ஏரியாவுக்கு போன தீபக் விளையாட்டாக தள்ள போக அதை முரட்டுத்தனமாக எதிர்கொள்கிறாரு ஜிப்ரி. அதுக்கப்புறம் சாரி என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க. பதிலுக்கு தள்ள முயற்சிக்கிறாரு. எப்படி வரான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டாரு தீபக். கன்வேயர் பெல்ட்டில் கற்கள் வந்து முடிந்த சமயத்தில் சௌந்தர்யா பாதுகாத்து வச்சுருந்த கற்கள்லாம் சூறையாடப்படுது. சௌந்தர்யா அதுக்காக நிறையெல்லாம் போராடலை, எங்கே எப்படியாவது போங்கடா அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. அருணோட கை ரயானின் முகத்தில் பட்டு காயம் உண்டாகுது. விஷாலும் ரயானும் வார்த்தைகளால் மாற்றி மாற்றி மோதிக்கிறாங்க. ரஞ்சித் கூட ஆவேசமாக விஷாலை வளைச்சி பிடிச்ச அபூர்வமான காட்சியெல்லாம் பார்க்க முடியுது. ஆட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த விரும்பிய பிக் பாஸ் கோட்டை கட்ட வேண்டிய அமைப்புகளை பற்றி வரைபடங்களில் பாகம் குறித்து கொடுத்துருக்காரு. கற்கள் மீது யாரும் பாதுகாப்பு நேரத்துலலாம் உட்காரக்கூடாது அப்படின்ற விதியும் அதில் இருக்குது. இந்த ஆட்டத்தில் நீடிக்கிறது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு பிக் பாஸ் ஏற்கனவே சொன்னார். அப்போ புரியலை, இப்போ புரியுது அப்படின்னு அடிப்பட்ட தன் கையை காண்பித்து ராணவ் சொன்ன காட்சி ரசிச்சுட்டு இருந்தார் முத்து. சரி போய் சாப்பிட்டு வந்து தெம்பா ஆடுங்க அப்படின்னு உணவு இடைவேளையை அறிவிக்கிறாரு பிக் பாஸ். குறைவான கற்களை கொண்டிருக்கிற அணி வெளியேற்றப்படும் அப்படின்னு எச்சரிக்கையை தந்து ஆட்டத்தை சூடுபிடிக்க செய்ய விரும்புகிறாரு. இதுவே சரியாகவும் வேலை செய்யுது. கல் தூக்கி போடப்பட்டதால் அருணுக்கு காயம் ஏற்படுது. பலரோட கவனமும் அந்த பக்கம் திரும்ப அதை பயன்படுத்திக்கிட்ட சௌந்தர்யா முத்து அணியோட கோட்டையை எட்டி ஒத்திச்சு கலைச்சி அழுகினி ஆட்டம் ஆடுறாங்க. ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கிறதுனால தான் ஆட்டத்தை நிறுத்தணும், அந்த கேப்பில் இப்படி செய்யலாமா அப்படின்னு மஞ்சரி வன்மையாக கண்டிக்கிறாங்க. மறுபடியும் ரயானோ விஷாலுக்கு இடையே பலத்த வாக்குவாதம். கல்லை தூக்கி போடாதீங்க, லேடிஸ்க்கு அடிபட்டுரும் அப்படின்னு விஷால் சொல்ல, இப்போ பாய்ஸ்க்கு அடிபட்டா பரவாயில்லையா அப்படின்னு ரயான் கேட்குறாரு. அருண் இருக்கவே தங்கிக்கிட்டாரு. எதுக்காக சொன்னேன்னா அதுக்காக சொன்னேன் அப்படிலாம் எதுவும் சொல்லி சமாளிக்கிறாரு விஷால். இன்னொரு பக்கம் முத்துவிற்கும் சௌந்தர்யாவுக்கும் முட்டிக்கிட்டு சவுண்டு தான் வழக்கமான ரியாக்ஷன்களை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எரிச்சல் ஆகிறாரு முத்து. இன்னொரு பக்கம் முத்துவிற்கும் சௌந்தர்யாவுக்கும் சண்டை வந்துடுது. சவுண்டு வழக்கமாக தன்னோட ரியாக்ஷன்களை காமிச்சிட்டு இருக்காங்க. அதனால் எரிச்சல் ஆகிறாரு முத்து. ஒருத்தருக்கு அடிபட்டதுன்னு தெரிஞ்சால் ஆட்டத்தை நிறுத்துங்க அப்படின்னு கத்துறாரு ரயான். ஆடலாமே அப்படின்னு ஜாக்லின் ஆதங்கப்பட, ஆட்டம் நடக்கட்டும், அப்போ தான் ஒருத்தருடைய சுயமும் வெளியே வரும் அப்படின்னு பிக் பாஸ் மாதிரியே யோசிக்கிறாரு முத்து. இந்த அணுகுமுறையில் இருந்த நியாயத்தை உணர்ந்த கேப்டன் விஷால், அவங்க பிளானில் ஆடுங்க, ஆனால் வெளியே இருந்து இதை பார்க்குறாங்க, அது ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு தண்ணி தெளித்து விட்டுடுறாரு. கோட்டைக்குள்ளே சில கற்களை ஜிப்ரி அணி சாமர்த்தியமாக பதுக்கி வச்சிருக்கு. விதிப்படி இது தவறு அப்படின்னு மற்றவங்க சுட்டி காட்ட, எங்களுக்கு தெரியாது செஞ்சுட்டோம் இப்போ என்ன அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. செயலற்ற கேப்டன் அப்படின்ற அவப்பெயரை கடந்த வாரத்தில் ரஞ்சித் எடுத்ததால் தன்னை தொடர்ந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் விஷால் இருக்கார். எனவே தப்பு நடக்கும்போதெல்லாம் கத்தியே நிலைமையை சரி செய்ய வேண்டியிருக்கு. அது என்ன என்கிட்ட மட்டும் ஜாக்லின்னு கத்தி அதிகாரம் பண்ணுற, அங்கே போய் அன்சிமான்னு பம்புற அப்படின்ற மாதிரியே கேப்டன் கிட்ட ஜாக் எகிற அந்த காட்சி ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. விஷால் அப்படி தான் பாரபட்சத்தை காட்டுறதுன்னு நல்லாவே தெரியுது. முத்து அணியோட கோட்டையை காலி செய்கிறதுல ஜிப்ரி அணி மும்முரமாக இருக்காங்க. பவித்ரா கடிச்சிட்டா அப்படின்னு மஞ்சரி திடீர்னு அலற,
இல்லவே இல்லை அப்படின்னு சாதித்த பவித்ரா, நான் என்ன பண்ணுறது, எனக்கு வேறு வழி இல்லை, தப்பு தான் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாங்க. முத்து அணியோட கற்கள் பெரும்பாலும் காலியானதால் அவங்க ஜெப்ரியோட கோட்டையை டார்கெட் செய்ய முயற்சிக்கிறாங்க. அருண் காலை நொண்டி நொண்டி போய் உட்கார்றாரு. ஜெப்ரி அணியின் கோட்டையை தீபக் தள்ள முயற்சி செஞ்ச சமயத்தில் ஐயோ அம்மான்னு தலையை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஓரமாக உட்கார்றாங்க அன்சிதா. தீபக் அண்ணா கல் எடுக்கும்போது தலையில் பட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வீடியோவை பார்க்கும்போது அப்படி ஒன்றும் நிகழ்ந்ததாக தெரியல. விஷாலோட அணி ஏறத்தாழ அனைத்து கற்களையும் இழந்த நிலையில் மற்றவங்கள் ஆக்ரோஷமாக மோதிக்கிறத பார்த்த அவர் அழ ஆரம்பிச்சிடுறாரு. என்னடா இப்படி ஆடுறாங்க, பயமாக இருக்கே அப்படின்னு அழுத விஷாலை மற்றவங்க சமாதானப்படுத்துகிறாங்க. மூளைக்கு மூளை ஒருவர் வளைச்சி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மஞ்சரி அப்படின்னாலே அன்சிதாவுக்கு ஆவேசம் வந்துடுது. எனவே சந்திரமுகியாக மாறி இருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்துவை ஜெப்ரி வளைச்சி பிடித்திருக்காரு. முத்துவோட தலைக்கு பக்கத்தில் கல் இருந்ததுனால எதனா ஆயிடுமோ அப்படின்னு நினச்சி ரயான் அந்த கல்லை நகர்த்தி வைக்கிறார். எங்களுக்கு ஒன்றும் இல்லை, 2 பேருமே கவனமாக தான் ஆடுறோம், எங்களை ஆட விடுங்கடா அப்படின்னு அப்போது ஆட்டத்தில் மும்முரமாக இருந்தார் முத்து. ஒரு பொருளை எடுத்த இடத்துலையே வைக்கணும் அப்படின்னு, அதுதான் நல்ல பழக்கமும் கூட அப்படின்ற மாதிரி கல்லை பழைய மாதிரியே முத்துவின் தலைக்கு பக்கத்துலேயே ராணுவ எடுத்துகிட்டு போய் வைக்கிறாரு. உன்னை யாரோட கேமுக்குள்ளே வர சொன்னது அப்படின்னு மற்றவங்க திட்டுறாங்க. இந்த ஷோவே பிடிக்கல அப்படின்னு அந்த சூழலோட தாக்கத்தை தாங்க முடியாமல் புலம்புறாங்க பவித்ரா. ஒரு கட்டத்தில் இந்த டாஸ்க் நிறுத்தப்படுது. இந்த நாளோட இறுதியில் பிங்க் நிற அணி, அதாவது ஜெப்ரி, பவித்ரா, அன்சிதா அணி முன்னிலையில் இருக்குது. குறைவான கற்களை வச்சிருந்த சிவப்பு அணி அருண், விஷால், சௌந்தர்யா ஆட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுறாங்க. மஞ்சரி அணி 73 கற்களையும், நீல அணி 52 கற்களையும் கைவசம் வச்சுருக்காங்க. எனவே இந்த 2 அணிகளும் கூட்டணி சேர்ந்து பிரதான எதிரியான பிங்க் அணியை டார்கெட் செய்யலாம். எனவே அடுத்த நாளும் அனல் பறக்கும் ஆட்டமாக இது தொடரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.